தமிழ் சினிமால வந்து படம் வந்து இப்போலாம் எப்படி படம் எடுக்குறாங்க அப்படின்னா, காசு இருக்கு அப்படின்னு கண்டதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஆ எப்படி என்னென்ன நடக்குதோ அத அப்படியே காட்டுறாங்க. இப்போ நான் வந்து எல்லா படமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஆ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுத்தாலுமே அதில ஒரு அழகியல பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் அண்ட் பாலிட்டிக்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் பற்றி ஒரு படத்தை எவ்வளோ அழகா காமிக்க முடியுமோ அ அதெல்லாம் பண்ணலாம். உண்மையாகவே ஒரு படத்துக்கு பட்ஜெட் போடுறானுங்க 100 க்ரோர்ஸ்க்கு மேலே போடுறானுங்க. இதெல்லாம் வந்து தேவையான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையே இல்லை என்ன கேட்டால். நம்ம நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது. அதை வந்து புரிய வைக்கிற விதத்தில் புரிய வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ வந்து கடைசி விவசாயி படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த படம் வந்து செம்ம ஃபீலை கொடுக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். எல்லாரோடையும் பார்க்குறது வந்து எப்படின்னு தெரில. ஒரு ரூமில் தனியாக ஒரு ஹெட்செட் போட்டுக்கிட்டோ இல்லைன்னா ஹெட்செட் இல்லாமல் எந்த சவுண்டும் இல்லாமல் அந்த படத்தை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு ஃபீல் அது நல்லாயிருக்கும். அந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் புரியும் பார்த்தா. நான் இப்போ அதை சொல்லலாம் வரல. ஸோ அந்த மாதிரி படங்கள், அது மாதிரி லவ்வர் மாதிரி ஒரு படம் அண்டு இப்போ ஜாதி படம்லாம் வந்துட்டு எல்லாரும் போட்டு அழுகிறீங்க. எதுக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இருக்கிறத தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. உண்மையாகவே அந்த மாதிரி நிறைய நடக்குது. நானுமே நினச்சேன் இப்போலாம் அப்படி யார் ஜாதி பார்க்குறா அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறப்ப கேட்குறப்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது எனக்குலாம். ஸோ அதனால் எல்லா விதமான படமும் தேவை. அது எவ்வளோ அழகா காட்ட முடியுமோ அவ்வளோ அழகா காட்டணும். எல்லா படமுமே வந்து நம்ம மைண்ட் செட்டை மாற்றுற மாதிரி ஒரு படம் இருக்கணும். எல்லா கதையிலையுமே இப்படி ஒரு நிறைய விஷயம் புரியணும். நிறைய விஷயம் நம்மளாவே மாற்றணும். இந்த மாதிரி நம்மளை நம்ம மைண்டை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். சும்மா இந்த எப்படி சொல்கிறது, இப்போ தளபதி இருக்கிறாரு, தலை இருக்கிறாரு, இவங்களுக்காகவே ஒரு கதை வந்து ரெடி பண்ணிட்டு படம் எடுக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையான்னு கேட்டால் உண்மையாகவே ஒத்து கிடையாது. இந்த தற்குறி பசங்களுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும். அப்புறம் ஃபேமிலிஸ் இவங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் செட் ஆகும். நான் தற்குறின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா, எல்லாருமே வந்து மனுஷங்க தான். நீங்கள் வந்து ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பிடிச்ச ஹீரோக்களுக்காக வந்துட்டு ஒரு ஃப்ளக்ஸை வச்சுட்டு பாலை ஊற்றுறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது என்னென்னா, இப்போ தலையோ தளபதியோ வளர்ந்து வர நடிகர்களை கூட விடுங்க. இவங்க 2 பேரும் தான் இப்போ டாப்பில் இருக்கிறாங்க. இவங்க அப்புறம் ரஜினி, கமல்ஹாசன் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோல்சமான ஒரு 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 கதையோட அவங்களுக்கு ஒரு படம் பண்ணால் அதில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வச்சு எவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ அழகாக கொண்டு வந்தால் இவங்க படத்தை மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர். ஸோ அப்போ அந்த நிறைய பேர் மைண்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆனால் கூட எல்லாருக்குமே யூஸ்ஃபுல், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல், அவங்களால அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல் தான். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டு நல்ல கருத்தோடு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா முகமே தெரியாத புது நடிகர்கள் மட்டும்தான் அந்த படமே பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி நடிகர்கள் வந்து இந்த மாதிரி நல்ல மெசேஜோடு ஒரு படம் பண்ணும்போது எவனுக்குமே பார்க்கவே விருப்பமே இருக்காது. யாராவது ஒரு சில பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வச்சா பார்க்க முடியும். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சு பார்க்குற போய்ட்டு யாருக்குமே எந்த யூஸும் இல்லை. நீங்கள் கொடுக்குற ஒரு 300 ரூபாய்க்கு அவன் பாப்கார்னை கொடுக்குறான், அவன் உள்ளே பாப்கார்ன் கொடுக்குறான், நான் கொண்டு போகிறத இது பண்ண மாட்டேறான், அப்படி இப்படிலாம் சண்டை போடுறீங்க. உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகுது, உங்கள் காசு தான் வேஸ்ட் ஆகுது.
இதெல்லாம் எதுக்கு? இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து தேவை தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. ஆனாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. ஏன்னா ஒரு மனுஷனால அவன் வந்து நல்லது பண்ணுறானோ, கெட்டது பண்ணுறானோ, அது அடுத்தவனுக்கும் சேர்த்து தான். ஓகேவா? இப்போ நான் நல்லது பண்ணுறதுனால, நல்லா இருக்கிறதுனால, என் கூட இருக்கிறவங்களோ, என்னை பார்க்குறவங்களோ எல்லாத்துக்குமே எல்லாராலேயும் ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் மனசில், மைண்டில். ஸோ அதுக்காக நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தேடி போகிறேன். அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதனால் நான் தளபதி படத்துக்கு, தல படத்துக்கு போகிறேன். அப்படின்னா அது ஒரு ஒரு விதத்தில் நல்லா இருந்தாலுமே, நான் சொல்கிறேன் என்னென்னா, அந்த படம் ஒரு 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 சோசியல் மெசேஜ் சொன்னா, இந்த சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளத்த சொன்னா, ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இந்த இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னா, உங்கள் மைண்டு வந்து நிம்மதியாக இருக்குமோ இல்லையோ, அடுத்தவங்கள பற்றி யோசிக்க தோணும். ஓ! இப்படிலாம் இருக்குதா? அப்படின்னு யோசிக்க தோணும். அதை வந்து மாற்றணும்னு தோணும். அப்படி தோணுனா கூட உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு அவங்களுக்காக கஷ்டப்பட தோணும். ஸோ அதுவே போதும். அடுத்தடுத்து நீங்கள் படம் பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் லைஃப்பையும் பெட்டர் பண்ணிட்டு, அடுத்தவங்க லைஃப்பையும் பெட்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். நான் அதுக்காக மட்டும் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல படம், சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஒரு ஒரு சில படங்களில் வந்து இந்த காமெடியன்ஸ் எல்லாம் யாருமே மதிக்கிறதில்ல. ஆனால் வந்து நீங்கள் விவேக்கை வந்து ஒரு சில படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு சில டைலாக்லாம் காமெடியாகவே வந்து அவர் டெலிவரி பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது யாருமே பண்ணுறதில்ல. இப்போ காமெடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடியாகவே இருக்காது. அதெல்லாம் கிரிஞ்சின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். காமெடியனே கிரிஞ்சின்னு தான் சொல்கிறோம். அப்போது இல்லை, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஹீரோவே நம்ம வந்து கிரிஞ்சின்னு தான் சொல்கிறோம். நீங்கள் நிறைய தளபதி படத்தில் ரீசெண்டாக வர எல்லா படத்துலையுமே அவர் வந்து ஒரு மொக்கையை போட்டிருப்பார். இந்த வாரிசு படத்தில் கூட அவர் வந்து பேசியிருப்பார். கோட்டில் வந்து எனக்கு இப்போது இந்த செகண்டில் எந்த சீனும் ஞாபகம் வரல. நான் வாரிசில் வந்து ஒரு மொக்கை பண்ணியிருப்பார். அதான் சொல்கிறேன். ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது காமெடியாக டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படி பண்ணலாம். அது எமோஷ்னலாக பேசுன மாதிரி இருந்தால் அப்படி பண்ணலாம். ஒரு நல்ல விஷயத்த, சொசைட்டியில் இருக்கிற விஷயத்த நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அது இந்த வேல தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வேலையே அதை வந்து நம்ம வந்து சொல்லணும். நீங்கள் வந்து ஏதேதோ யோசிக்கிறீங்க, எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கிறீங்க, எவ்வளோ காசை செலவு பண்ணுறீங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணால் உங்களுக்கும் நல்லது, 4 பேருக்கும் நல்லது. நீங்கள் ஏதேதோ கண்ட கண்ட படத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களை எல்லாரும் அடிக்கிறான், அப்புறம் நீங்கள் அடிக்கிறான்னு அழுவுறீங்க. எனக்கு என்ன சொல்லுன்னே தெரில. நான் வந்து லவ்வர் படம் எதுக்கு அந்த மாதிரி படமும் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஆக்சுவலாக ஒரு 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 அந்த படத்தில் சொல்கிறேன், அந்த பையனுக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவன் வந்து அந்த பொண்ணை ப்ரெஷர் பண்ணுறான் அப்படின்னா வந்து அது அது நியாயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட சரியாக இருக்கிற ஒன்றே நீ தான். நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற அது வந்து ஒரு அது ஒரு ஒரு அன்புக்கான ஒரு ஏக்கம். அது அது வெளியில் வரும்போது அது கோவமாக கன்வே ஆகுது. ஸோ அதை தான் நான் அப்படி பார்க்குறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி படம். அது அது கொஞ்சம் டாக்ஸிசிட்டியாக தான் இருக்குது அந்த படம். பட் அது கொஞ்சம் கரெக்டாக எடுத்திருந்தா கரெக்டாக வந்திருக்கும். அப்புறம் அந்த காதலும் கடந்து போகும் மூவி மாதிரியும் நிறைய படம் வரலாம். ஏன்னா எல்லா படத்துலையுமே வந்து ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் தான் வருது. ஆனால் இந்த படத்தில் லவ்வும் வராது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு தோணாது. இப்போது சாதாரணமான படத்தில் வந்துட்டு லவ் வரலனாலுமே ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுறாங்க. ஸோ இது வந்து அப்படி இல்லை. இது ஒரு ஒரு புது ஒரு 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 விதமான படம். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயமும் இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரிவ்யூவும் சேர்த்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு படத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியாது. எனக்கே தெரியாது. ஸோ அதான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு படம்னாலே ஹீரோ மட்டும்தான் அங்கே பெருசாகவே தெரிகிறாரு.
ஸோ அதுதான் அந்த தளபதி இவங்க மட்டும் தான் பெருசா தெரியிறாங்களே தவிர்த்து, அந்த படத்தோட கதையோ, அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின், காமெடியன், அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவங்க, அதுக்கு மியூசிக் பண்ணுறவங்க, ஸோ இதெல்லாம் வந்து பெருசா தெரியிறதே இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியல. எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லி நடிக்க வைக்கிறது வந்து நல்லது. ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரீலில் பார்த்தேன், இன்றைக்கி தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த நியூடிட்டி வந்து இப்போ நான் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நான் வந்து நிறைய பார்க்குறேன். அதில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சீன் இருக்கும். நான் என்ன சீன் சொல்ல வரேன்னு தெரியும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சீன் இருக்கும். ஆனால் தமிழ் மூவிஸில் வந்து ஒரு கிஸ் சீன் வந்தாலே அது ரொம்ப பெரிய ஒரு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடயோ சரி, ஃபேமிலியோட சரி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஹாலிவுட்டில் அப்படி இல்லவே இல்லை. இந்த ரீலில் வந்து என்ன நான் பார்த்தேன்னா, அதை எப்படி சொல்கிறது, ஒருத்தங்க வந்து அவங்க நடித்த அதாவது நியூடாக இருப்பாங்க. அந்த வீடியோவை வந்து எல்லாருக்குமே போட்டு காட்டுறாங்க. ஸோ இங்கே இருக்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து அது வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அதை எப்படி பார்க்கணுன்னு தெரியல, நீங்கள் வந்து அதை வேறு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அப்போ தான் யோசித்தேன், ஆமாம் நம்ம நிறைய படம் பார்த்துருக்குறோம், இங்கிலீஷ் படம் பார்த்துருக்குறோம். ஆனால் தமிழ் படத்தில் வந்து லைட்டாக ஒரு சீன் வந்தாலே வந்து ரிமோட்டை கையில் எடுக்கிறோம், அப்படியே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம், தனியாக தான் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் ஏதோ ஒரு சீன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில படம் இருக்கும். ஸோ வந்து இது வந்து மாறணும். கண்டிப்பாக அந்த மாதிரி சீன் வச்சு படம் வரணும். அந்த சீன் வந்து அதில் கொஞ்சம் யோசித்து தான் வைக்கணும். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து யாருமே அதை பார்த்து பழகலை. எல்லாருமே வந்து அது புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்து யாருமே இல்லை. அது இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த காலத்து ஆளுங்களை வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்மகிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சீன்ஸ் வர படம் வந்து கெட்டதா நல்லதான்னு கேட்டால் நல்லது தான். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பொண்ணுக்கோ சரி, ஒரு பையனுக்கோ சரி, அது வந்து ஒரு ஸ்கின், அது 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 இதுக்கானது, இவங்களுக்கானது, அது தேவை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது தேவை அப்படின்ற மாதிரி பாடியை பற்றியே ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப மூடி வைக்கிறோம். அதுலேயே நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரணும் படத்தில். அண்டு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஐட்டம் சாங்ஸ் இருக்குல்ல, நம்மலாம் சின்ன வயசில் அதை பார்த்து ரசிச்சிருப்போம், வச்சுருப்போம். அண்டு வந்து பேரண்ட்ஸில் இருந்து, ஃப்ரெண்ட்ஸில் இருந்து, ரிலேட்டிவ்ஸில் இருந்து, இப்போ அவங்க கூடலாம் நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் இருக்குது அப்படின்னா, நம்ம அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அண்டு எல்லாரோடையும் இருக்கும்போது, ஐயோ ஐட்டம் சாங், இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எல்லார் கூடயும் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உள்ள. அதை தான் நான் அந்த நியூடிட்டிக்கு சொல்கிறேன். இந்த சாங் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பொண்ணை ஐட்டமாக காட்டுறாங்க, அவங்கள கேவலமாக ஆட விடுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அது வந்து தப்புன்னு தெரியல. இவங்க எல்லாரோடையும் பார்க்குறப்ப நமக்கு தப்பாக இருக்குன்றது மட்டும்தான் தெரியுது. இந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து முதல்ல ஒழிச்சு கட்டணும். அது வந்து தப்பாக இருக்குது. எல்லா பொண்ணுங்களுமே வந்து ஸோ இந்த ஆக்ட்ரஸ்லாம் விடுங்க. இதுக்கப்புறம் சாதாரண ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினாக ஆகணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னா, அவங்களுக்கு இந்த இதுதான் ஐட்டம் சாங்குக்கு மட்டும்தான் நீ செட் ஆவ அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு பரவாயில்ல, ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கு. அது வந்து சான்ஸ்க்காக பார்க்காம, எனக்கு இப்போ இதில் நடித்தா இவங்க இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இந்த காசை வச்சு என் வீட்டில் உள்ள கடனை அடைக்க முடியும், என் தங்கச்சிக்கோ என் தம்பிக்கோ கல்யாணம் பண்ண முடியும், என் தம்பியை படிக்க வைக்க முடியும், தங்கச்சியை படிக்க வைக்க முடியும்னு யோசிக்கிறதுக்காக கூட அதில் நடிக்கலாம். ஆனால் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம். வேற மாதிரி அப்படிங்கும் போல் என்ன மாதிரி இருக்குடின்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தப்பு. இதுக்கு பதிலாக அந்த பொண்ணுக்கு அந்த ஐட்டம் சாங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, எல்லா படத்துலையுமே சொல்கிறேன், அப்படி சான்ஸ் கேட்டு வர பொண்ணுக்கு
ஒரு சூப்பரான ஒரு கருத்தை கொடுத்து நடிமா அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவளுக்கு என்ன மாதிரி எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கணும். அந்த சான்ஸை வந்து நீ இப்படி தான் நடிக்கணும். ஹீரோயினுக்கு நீ வந்து ஒரு சொம்பு தூக்குறவங்களா நடிக்கணுன்ற மாதிரி கேரக்டரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நல்லா ஹோல்சமான ஒரு மெசேஜ்னாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து சொல்ல வைக்கலாம். ஸோ அதான் இந்த ஐட்டம் சாங்ஸை வந்து ஒழிச்சே கட்டணும். பின்ன பொண்ணுங்களை வந்துட்டு ஹீரோ இன்று எப்படி இருக்குன்னு தெரியும், ஹீரோயின் இன்று எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பொண்ணோட உதட்டை காட்டுறது, கண்ணை காட்டுறது, இடுப்பை காட்டுறது, இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ எடுக்கிறவங்களையும் குறை சொல்லலை நான். ஏன்னா பார்க்குறவங்க நம்ம இருக்க போய் தான் எடுக்கிறவங்களும் எடுக்கிறாங்க. 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. ஸோ இப்படி எடுத்தால் தான் படம் ஓடும், அவங்களுக்கு காசு வரும்ன்றதில் அவன் எடுக்கிறான். ஸோ இப்போது அதே இடத்துல ஒரு நல்லவன் இருக்கிறான் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி இப்போ இப்படிலாம் எடுக்க வேணாம், பொண்ணுங்களெல்லாம் அசிங்கமாக காட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சா அந்த படம் ஓடாது. அப்போது எனக்கு வந்து காசு வராது. இப்போ எனக்கும் காசு வேணும், நான் நல்ல படமும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் படம் எடுக்கிறேன். அப்போ காசு வரலன்னா என்னால் அடுத்த படம் பண்ண முடியாது. நான் இன்னும் ஒரு நல்ல கருத்தோடு வேறு படம் வச்சுருக்கேன்னா அதை கூட என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு காசு வந்தால் தான் நான் படம் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி எடுக்கிறான். ஒவ்வொருத்தன் காசு வச்சுக்கிட்டும் கூட இந்த மாதிரி எடுக்கிறான். ஸோ அவனை நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து எப்படின்னா, நல்ல படங்களை மட்டுமே பார்க்கணும். நல்ல படங்களை மட்டுமே 4 பேருக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணணும். இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா படத்தையுமே பார்த்துட்டு எல்லா படத்தோட ரிவ்யூவும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்களுமே சொல்லுங்கள், இந்த படம் இப்படி தான், இந்த கருத்து இருக்குது இந்த படத்தில். ஸோ இதில் ஒரு மெசேஜ் இருக்குது, இதில் சொசைட்டியில் நடக்கிறது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்றது. எல்லாமே வந்து நம்ம சொல்லியும் கொடுக்கணும். நிறைய படம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது உண்மையாகவே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அது நல்ல படமாக இருந்தால் நல்ல விஷயம், வேறு மாதிரி படமாக இருந்தால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுதான் நல்ல ஹோல்சமான ஒரு படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்லே இப்போ நிறைய ஹோல்சமான மூவிஸ் வந்து நான் லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்லேயே பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படம் வந்து நிறைய வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து எப்பவும் போல் என்ன பேசணும்னு நினச்சேன்னா அதை நான் பேசியிருந்துருக்க மாட்டேன். தோணுறத பேசிட்டேன். நான் எதுக்குமே வந்து ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ இதை பற்றி இல்லை, எதை பற்றினாலும் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். அண்டு என்ன டவுட்னாலும் கேளுங்க, தப்பாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். அண்டு ஏதோ இல்லை, எல்லா பாட்காஸ்ட்லேயுமே வந்து நான் ஏதோ ஒன்று தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு. அதை டெலீட்டும் பண்ண முடியல. அதனால் எல்லா பாட்காஸ்ட்லையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், தப்பாக இருந்தால் சொல்லிடுங்க, நான் இது பண்ணிக்கிறேன், திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்து தெரியல, எல்லாம் என்ன தோணுதோ, இல்லை அடுத்து நான் என்ன பேசணுமோ அதை வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான்.